சக்கா டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யூசுப். அரசியல் அப்படின்னு வந்தாலே ஒரு சதுரங்க வேட்டை அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துகிற விதமாக தான் இன்றைக்கும் அரசியல் நடந்துகிட்ருக்கு. திராவிட அரசியலை முற்றிலுமாக புறம் தள்ளிவிட்டு தமிழக மக்கள் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கு எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது. இன்றைக்கி காலையிலேயே விஜய் அவருடைய முதல் பணியாக கான்வாயுடைய ஒரு பாதுகாப்பு வலயத்திற்குள்ள நீலாங்கரை வீட்டிலிருந்து பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னையிலே தான் தங்கணும், 108 உறுப்பினர்களும் வேறு எங்குமே போகக்கூடாது, ஆட்சி அமைக்கிற வரைக்கும் நீங்கள் என்னோட கூடையே இருக்கணுன்ற ஒரு கட்டளையும் விட்டிருக்காரு. அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல் ஆட்சி அமைப்பதற்காக என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும், குறிப்பாக தமிழகத்தில் 118 இடங்களில் வெற்றி பெற்றால்தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும். தமிழக மக்கள் 108 இடங்கள் டிவிகேக்கு மிகப்பெரிய ஒரு தனி பெரும் கட்சியாக 3 ஆண்டுகளில் அசுர வளர்ச்சின்னுவாங்க இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. இன்னும் 10 சீட்டுகள் வேணும். இங்கே தான் சதுரங்க வேட்டை ஆரம்பிக்குது. இந்த சதுரங்க வேட்டை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத கலந்து ஆலோசிப்பதற்காக மூத்த நிர்வாகிகளை எல்லாரையுமே இன்றைக்கி தலைமை கழகத்தில் விஜய் சந்தித்து பேசியிருக்கார். இதில் ஆதவ் அர்ஜுன், செங்கோட்டையன், நிர்மல்குமார் போன்ற மூத்த கட்சியினுடைய தலைவர்களும் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழகத்தில் முதலமைச்சராக பதவியேற்ப நீங்கள் எங்களை கூப்பிடுங்க அப்படின்றத அழைப்பு ஒரு இமெயில் மூலமாக கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த சூழலில் இப்போது ஆளுநர் 2 விதமான விஷயங்களுக்கு தான் விஜயை அழைக்க முடியும். ஒன்று, 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தோட ஆளுநரை விஜய் சந்திக்கணும். அப்படி இல்லைன்னா சட்டமன்றத்தில் அவர் அவருடைய மெஜாரிட்டியை காமிச்சு நிரூபிக்கணும். இந்த மாதிரி 2 விதமான முடிவுகள் மட்டுமே ஆளுநர் எடுக்கக்கூடிய சூழலில் இருக்கும்போது காங்கிரஸ் ஒரு புதிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னா, இடதுசாரி கட்சிகளில் சிபிஎம் சிபிஐயில் 4 சீட்டுகள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் திருமாவளவன் 2 இடங்களில் கைப்பற்றியிருக்காரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்களில் கைப்பற்றிருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஏன் ஆதரவு கொடுக்கக்கூடாது, அதற்கான விஷயங்களை தாவேக்கா ஈடுபட்டிருக்கோ இல்லையோ காங்கிரஸ் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது. மொத்தத்தில் காங்கிரஸ் எப்படி கொண்டு போய் தாவேக்கா கிட்ட இதை முன்மொழிகிறாங்க அப்படின்னா, நாங்கள் முன்னாடி கூட்டணி உங்கள் கூட வைக்கலனாலும் இன்றைக்கி நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருக்கோம், நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியை அப்படியே தொடர்றதுக்கான பணிகளை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிறத வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். விரைவில் இதற்கான வேலைகள் முடிந்து கண்டிப்பாக ஆதரவு விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்றது அவங்க தரப்புல இருந்தும் தெரியும். இந்த சூழலில் தான் தெளிவாக பல விஷயங்களை முக்கிய நிர்வாகிகளோடு விஜய் சந்தித்து பேசும்போது எதை எப்படி செய்யணும், எதை பண்ணவே கூடாது, எதை பண்ணால் எந்த மாதிரியான விஷயங்கள் வரும், பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாமே விவாதித்ததாக இன்றைக்கி சொல்கிறாங்க. குறிப்பாக விஜயினுடைய முன்னாடி தேர்தல் பிரச்சாரங்கள்லேயே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஒரு பங்கு எல்லாரும் முன்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு கிண்டலாக கூட அவர் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் வரக்கூடிய தலைவர்களை கொடுக்கணும் இல்லையா, கேட்கணும் இல்லையா, பேசணும் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். இன்னைக்கு அப்படியே அது நடந்திருக்கு அப்படின்னு வரும்போது தான் அது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக தமிழக முதல்வராக பதவி ஏற்பதற்காக பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு வருது. இதில் இடதுசாரி கட்சிகளும் இன்றைக்கி திருமாவளவனும் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அதில் இடதுசாரி கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காவுக்கு ஆதரவு தேவை, இது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு பேசினாங்கன்னா அதை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிப்போம் அப்படின்றார். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் திமுக கூட்டணியில் தான் நீடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்குற கேள்வியே கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், நாங்கள் எல்லாருமே கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் காங்கிரஸ் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு இருக்காங்க. விரைவில்
இந்த 10 தொகுதியினுடைய ஆதரவு அப்படின்றது வந்து உறுப்பினர்களுடைய ஆதரவுன்றது விஜய்க்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதற்கான பணிகள் துவங்கி விட்டது. நம்ம வந்து அதை வந்து காலையிலேயே பார்த்துக்கலாம். நீலாங்கரை வீட்டில் இருந்து விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு முன்னாடியே பதவி ஏற்ற அந்த ஒரு கான்வாயுடைய வரும்பொழுதே மக்கள் அவரை முதலமைச்சராக தான் பார்த்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக முதலமைச்சர் பதவியில் விஜய் உட்காருவது உறுதியாகிவிட்டது. அவர் சொன்ன தேர்தலினுடைய முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு பேசும் பொருளாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நன்றி. இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள தக்கா டைம்ஸ் நியூஸ் சேனலை தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.